பஹல்காம் தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூரின் சாதனை குறித்தும் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க உதவிய ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பு குறித்தும் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்புல நம்ம பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற ராணுவ நடவடிக்கையை தொடங்கி இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்தது. இதையடுத்து ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் இரவு நேரங்களில் பாகிஸ்தான் தாக்குதலை தொடுத்தது. ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்து இந்திய ராணுவம் உரிய பதிலடி கொடுத்தது. இதனையடுத்து மே 10ஆம் தேதி போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. போர் நிறுத்தத்திற்கு பிறகும் ஆளில்லா விமானங்களும் சிறிய ட்ரோன்களும் இந்திய பொதுமக்கள் மற்றும் ராணுவ பகுதிகளுக்குள் ஊடுருவ முயன்றன. இந்த தாக்குதல்களையும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூரின் சாதனையாக 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள 9 முக்கிய பயங்கரவாத ஏவுதளங்களை இந்தியா வெற்றிகரமாக அழித்தது. லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் உள்ளிட்ட தளங்களை குறிவைத்து தகர்த்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். ரஃபேல் ஜெட் விமானங்கள், ஸ்கால்ப் ஏவுகணைகள் மற்றும் ஹாமர் குண்டுகளை பயன்படுத்தி வெறும் 23 நிமிடங்களில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இது இந்தியாவின் தொழில்நுட்ப நுண்ணறிவை நிரூபிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. மற்றொரு சாதனையாக முக்கிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்தியா கொடுத்த பதிலடி மூலம் பாகிஸ்தானின் 20% விமானப்படை சொத்துக்கள் அழிக்கப்பட்டன. முக்கிய போர் விமானங்கள் அழிக்கப்பட்டன. இந்தியாவின் மிகவும் தேடப்படும் பட்டியலில் இருந்த பல உயர்மட்ட பயங்கரவாதிகளான ஸ்குவாட்ரான் தலைவர் உஸ்மான் யூசுப் அசார், அப்துல் மாலிக் ரவூப், முதாசிர் அகமது உள்ளிட்டோர் ஒரே இரவில் அழிக்கப்பட்டனர். இந்த நபர்கள் IC-814 விமான கடத்தல் மற்றும் புல்வாமா குண்டுவெடிப்புடன் தொடர்புடையவர்கள். பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க உதவிய ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பை பற்றி தற்போது பார்க்கலாம். பிரம்மோஸ் உலகின் அதிவேக ஏவுகணைகளில் ஒன்றாகும். பிரம்மோஸ் ஏவுகணை தரை, வான் மற்றும் கடல் பகுதிகளில் இருந்து ஏவப்பட்டு பல முனைகளில் இருந்து தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட பல்துறை மற்றும் வலிமையான ஆயுதமாகும். இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து உருவாக்கிய இந்த ஏவுகணை அதன் சூப்பர்சோனிக் வேகம், துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை மற்றும் பல்வேறு இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கும் தன்மை இதன் தனித்திறனாக உள்ளது. இந்த ஏவுகணைகளால் குறுகிய நேரத்தில் நீண்ட தூரத்திற்கு ஆயுதங்களை எடுத்துச் செல்ல முடியும். பிரம்மோஸ் வெறும் ஏவுகணை அல்ல, நமது இராணுவ வலிமையின் சின்னம், எல்லையை பாதுகாப்பதற்கான தீர்வு என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மே 11ஆம் தேதி லக்னோவில் நடந்த பிரம்மோஸ் வான்வழி ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதியின் தொடக்க விழாவில் கூறியிருந்தார். இதில் ஆகாஷ்தீர் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது. செயற்கை நுண்ணறிவால் முழுமையாக தானியங்கி முறையில் இயக்கப்படும் இந்தியாவின் ஆகாஷ்தீர் வான் பாதுகாப்பு அமைப்பு ஆபரேஷன் சிந்தூரின் போது தனது தனிப்பட்ட திறனை நிரூபித்துள்ளது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தயாரித்துள்ள இந்த ஆகாஷ்தீர் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையின் போது பாகிஸ்தான் ட்ரோன்கள், ஏவுகணைகள், மைக்ரோ UAVக்களை இடைமறித்து நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது. இது அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் முயற்சியை வலுப்படுத்தும் வகையில் உள்ளது. மேலும் எந்தவித ஆபரேஷன்களையும் நடத்த முப்படைகளும் தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தானின் தாக்குதலை தடுக்க ஆகாஷ் ஏவுகணை பெரிதும் உதவியதாகவும் விமானப்படை அதிகாரி ஏர் மார்ஷல் AK பார்தி தெரிவித்தார். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூர் விமானப்படை தளத்தை பார்வையிட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், எல்லையில் பாகிஸ்தான் ட்ரோன் அணிவகுப்பு மூலம் தாக்குதல் நடத்த முயன்ற போதிலும் S-400 அனைத்தையும் வீழ்த்தியது. ஒரு ட்ரோன் கூட எங்கும் தாக்கவில்லை. அந்த அளவுக்கு S-400 வலிமையானது என்று கூறினார். அடுத்து மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தின் 5வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய இஸ்ரோ தலைவர் நாராயணன், நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய 10 செயற்கைக்கோள்கள் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன என்றும் நமது அண்டை நாடுகளில் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார்.
தற்போது நமது நாட்டின் 7000 கிலோமீட்டர் பரப்பளவுள்ள கடல் எல்லையை செயற்கைக்கோள் வழியாகவே கண்காணித்து வருகிறோம் என்றும், நமது செயற்கைக்கோள் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் இல்லாவிட்டால் பல்வேறு சாதனைகளை நாம் நிகழ்த்தியிருக்க முடியாது என்றும் தெரிவித்தார்.